ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம எலிட் குளோபல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓப்பன் லிங்க் லாங் டேர்ம் ஆப் பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்ன ஓப்பன் லிங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் லாங் டேர்ம் ஆப்ஸ் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணும்போது லிங்க் வந்து ப்ரைவேட்டாக தான் கொடுப்போம். குரூப்லலாம் வந்து கொடுக்க மாட்டோம் இல்லையா? ஆனால் இந்த ஆப்பில் வந்துட்டு லிங்க் வந்து ஓப்பனில் கொடுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு இந்த ஆப்போட ரெஜிஸ்டர் லிங்க் இருக்கும். என்னோட குரூப்லேயுமே வந்து நான் ஓப்பனில் போட்டிருப்பேன். ஸோ உங்கள் லிங்க்கில் யாராவது ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அமௌண்ட்டு போடலை அப்படின்னா ஒன்றும் இஷ்யூ இருக்காது. சரியா? அதான் ஓப்பன் லிங்க்கு. இந்த மாடல் ஆப் பார்த்திங்க அப்படின்னா 20லேருந்து 50 நாள் வரைக்கும் மேக்ஸிமம் ரன் ஆகும். ஸோ இதில் நீங்கள் ப்ராஃபிட் எடுக்கும் அப்படின்னா நாளே யூஸ் பண்ணிக்கணும். நாள் இல்லை 2வது நாள் அந்த மாதிரி ஆரம்பத்திலே நம்ம போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக ஒரு நல்ல ப்ராஃபிட்டோட வர முடியும். இந்த ஆப் பார்த்திங்கன்னா லான்ச் ஆகி பேமெண்ட் வந்து வெரிஃபைடு ஆகிடுச்சு. அதனால் யூஸ் பண்ணுறவங்க இன்றைக்கி இல்லை நாளைக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வந்து டேட்டு அக்டோபர் 5. ஸோ 5ஆம் தேதி 6ஆம் தேதி மட்டும்தான் இது யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்காது, நான் ரிமூவ் பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஓப்பன் லிங்க் வந்து நான் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ரிபீட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இன்வைட் பண்ணுற பர்சனுக்கு அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் இது லாங்காக போகும் அப்படின்னு தோணி நான் வந்து வீடியோ போடுறேன். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஃபுல்லாக பாருங்கள், பிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரூ. 600, டெய்லி இன்கம் வந்து ரூ. 25 கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்பில் வந்து உங்களுக்கு ஹவர்லி வந்து இன்கம் ஆட் ஆகும். ஸோ 1 மணி நேரத்துக்கு ரூ. மாதிரி ஆட் ஆகிட்டே வரும். அதனால் நீங்கள் காலையிலே அந்த டைமில் கொஞ்சம் ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த இன்கம் கரெக்டாக வந்துட்டுருக்கும். சரியா? அடுத்து 2வது ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா ரூ. 1500, அது டெய்லி இன்கம் ரூ. 69. அடுத்தது வந்துட்டு ரூ. 3000 இருக்குது. அது வந்து டே இன்கம் ரூ. 150, ஹவர்லி வந்து ரூ. 6 வந்து ஆட் ஆகும். அடுத்து பார்த்திங்கன்னா ரூ. 6000 இருக்குது. அது டெய்லி இன்கம் ரூ. 330, ஹவர்லி வந்து ரூ. 13 வந்து ஆட் ஆகும். இதுக்கு மேலே வந்து 15,000 அடுத்து இருக்குது. பட் என்ன கேட்டிங்கன்னா, நான் வந்துட்டு எப்போயுமே ஒரு 3000 வரைக்கும் நீங்கள் வந்து போடலாம். அதுக்கு மேலே வந்து பெரிய அமௌண்ட் எதுவும் போட வேண்டாம். இது வந்து ட்ரை பண்ணுறேன்னா வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? இப்போ இதில் விட்ராவல் அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜில் இங்கே பாருங்கள், அந்த ஒரு பாப்பப் வருது. இதில் எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். விட்ராவல் லிமிட் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் 3 தடவை தான் விட்ரா பண்ண முடியும். மினிமம் விட்ராவல் வந்து ரூ. 130. டேக்ஸ் வந்து 7% டேக்ஸு. உங்களுக்கு பேமெண்ட் வந்து சேம் டே வந்துடும். நீங்கள் காலைல கொடுத்தீங்கன்னா ஈவினிங்குள்ளே உங்களுக்கு பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெய்லி கமிஷன் பாருங்கள், 8%, 3%, 2%. ஸோ டெய்லி கமிஷனுமே வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டீம் ரிபேட் வந்து 6%ன்னு கொடுத்துருக்காங்க. டீம் ரிபேட்னா வந்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா இப்போ எனக்கு எவ்வளோ அமௌண்ட் வரும் அதுதான். இப்போ நீங்கள் ரூ. 600 போட்டிங்க அப்படின்னா அந்த ரூ. 600 தான் எனக்கு வந்து கமிஷனாக வரும். 6%ன்னு பார்த்தீங்கன்னா ரூ. 36 தான். நீங்கள் ரூ. 600 இன்வெஸ்ட் பண்ணாலும் எனக்கு வெறும் ரூ. 36 தான் வரும். சரியா? ஸோ அடுத்து இருக்கிற ப்ராடக்ட்ஸும் அதே மாதிரி தான் 6% தான் கமிஷன் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு சேலரி டீட்டெயில்ஸ் இதை பற்றி மற்ற எக்ஸ்ட்ரா ஆஃபர்ஸ் எல்லாம் பற்றி இப்போ இது பண்ணணும்னா நீங்கள் மேனேஜர்கிட்ட கேட்டுக்கோங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் டெலகிராம் அஃபிஷியல் டிஸ்கஷன் குரூப்பும் இருக்குது, ஜென்ரல் குரூப்பும் இருக்குது. அதோட லிங்க் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக பாருங்கள். அந்த குரூப்பெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா நீங்கள் அதுக்கப்புறம் கூட ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. டெலிகிராமில் கஸ்டமர் சர்வீஸ் இருக்காங்க. ஸோ எதாவது டவுட்டு உங்களுக்கு பேமெண்ட் இஷ்யூ அப்படின்னா நீங்கள் டெலிகிராமில் இருக்கிற கஸ்டமர் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ அவ்வளோதான். இதுக்கு மேலே இதில் பெருசாக எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம், ப்ராடக்ட்டை அப்கிரேட்லாம் யாருமே பண்ணக்கூடாது. இன்றைக்கி நாளைக்கு நீங்கள் என்ன ப்ராடக்ட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோதான். உங்களுக்கு இப்போ ஒரு 10-20 நாள் பேமெண்ட் வரதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மேலெல்லாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. இப்போ நீங்கள் போட்டால் தான் வந்துட்டு போட்ட அமௌண்ட்டை எடுத்து அதுக்கப்புறம் உங்களுக்கு ப்ராஃபிட்டே வரும். நீங்கள் போட்ட அமௌண்ட் எடுக்க ஒரு 20 டேஸ் ஆகுமா? ஸோ அதுக்கப்புறம் தான் ப்ராஃபிட் வரும். அந்த டைமில் ப்ராஃபிட் வர நேரத்தில் நீங்கள் மேலே வந்து அமௌண்ட் போட்டிங்கன்னா பெருசாக அவங்களால ப்ராஃபிட் பார்க்க முடியாது. சரியா? அதனால் வந்துட்டு நாள் போடுறது மட்டும் வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே யாரும் அப்கிரேட் பண்ணாதீங்க. இதை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு அந்த குரூப்பில் போஸ்டெல்லாம் போடுவேன் பாருங்கள், அந்த நம்பருக்கு மட்டும் மெசேஜ் பண்ணுங்கள். அட்மினில் இருக்கிற எல்லா நம்பருக்கும் மெசேஜ் பண்ணாதீங்க, ரிப்ளை வராது. சரியா? ஸோ வேறு ஏதாவது டவுட்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டேக் கேர்.